ஈராக்ல நேத்து ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. அப்படி என்ன சட்டம் அப்படின்னு தானே கேக்குறீங்க? குழந்தைகள் திருமண சட்டம். குழந்தைகள் அப்படின்னு மென்ஷன் பண்றேன்ல, இப்ப அங்க ஏற்றி இருக்க அந்த சட்டத்தின்படி 9 வயசு பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இது இன்னைக்கு நேத்து தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது, காலங்காலமா ஈராக்ல இருக்கிறது தான். ஆனா இப்ப அந்த சட்டத்தை கொஞ்சம் மெருகேற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்டேட்டான பெண் குழந்தை திருமண சட்டமானது நேத்து தான் அவங்களோட நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த ஒரு சட்டத்தின்படி அந்த நாட்டுல சியா அப்படின்ற இஸ்லாமிய பிரிவில் உள்ளவங்க அவங்களோட பெண் குழந்தைகளை 9 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். 9 வயசுல அந்த பொம்பளை பிள்ளை ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குமா? நானே பொம்பளை பிள்ளைன்னு சொல்றேன் பாருங்க. அந்த பெண் குழந்தை ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குமா? அந்த பெண் குழந்தைக்கு அதோட உடம்ப பத்தி ஒரு விஷயம் தெரிய வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வைக்கிறது எந்த வகையில நியாயமா இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியும். நம்ம இப்ப எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம், நம்மளுக்கு என்ன பண்ணி வைக்கிறாங்க, கல்யாணம்னா என்ன அப்படின்னு எதுவுமே தெரியறதுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு கல்யாணம். நம்ம இன்னைக்கு இதை பெருசா பேசிட்டு இருக்கோம், ஆனா இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப ஏற்றப்பட்டிருக்க அந்த சட்டமானது பாத்தீங்கன்னா 9 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கலாம். எனக்கு இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு அப்படியே மைண்ட் பிளாங்க் ஆயிருச்சு. பா என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. 9 வயசு குழந்தை, 4வது படிக்கிற புள்ள, பாப்பாடாது ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுடாது. ரைட்டு, என்னத்த சொல்றது, என்ன இது நம்ம நாட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, ஆனா இப்படியும் ஒரு நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல.